திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 27. அந்தணர் தலைவர் உரத்து கூற மற்ற அந்தணர்கள் தலை குனிந்தனர். சரி என்பது போல் முணுமுணுத்தார்கள். இன்னும் நாம் வேறு ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருக்கிறது. அந்த பெண்ணை குசலம் விசாரியுங்கள். அந்த மக்களிடம் போய் இன்னும் ஏதேனும் உதவிகள் வேண்டுமா என்பது போல் பேசுங்கள். அரசருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று மெல்ல கவனமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாம்பு விஷம் கீழே இறக்க தெரிந்த அந்தணர்களில் இவர்தான் கடைசி. இவர் அந்த வித்தையை வேறு எவருக்கும் சொல்லித்தரவில்லை. வேறு எவரும் கற்றுக்கொள்ளவும் முன்வரவில்லை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எத்தனையோ விஷயங்களுக்கு மானியம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாம்பு கடி மாத்திரம் கற்றுக் கொடுப்பதற்கு மானியம் தர வேண்டும் என்று சொல்லுங்கள். பாம்பு விஷம் இறக்க நானும் கற்றுக்கொள்ளுகின்றேனே, அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். மானியம் வேண்டாம், ஆசைப்பட்டே கற்றுக்கொள்கிறேன், ஒரு அந்தணன் சொன்னான். மற்றவர்கள் சிரித்தார்கள். பாம்பு விஷம் மந்திரத்தாலேயே கீழே இறங்கியது. முட்டாள். அறுவை சிகிச்சையும் தைல தேய்ப்பும் அகர்ந்த இரத்தத்தை வெளியேற்றிய பொழுது அகத்தை குளிரச் செய்து உரைய வைத்தது போன்ற கெட்டிக்காரத்தனங்கள் ரண சிகிச்சையில் நடந்தது. அந்தணத் தலைவர் உரத்து சொன்னார். அப்பொழுது மந்திரம் சொன்னது அது வெறும் பிரார்த்தனை. ஆனால் மந்திரம் சொல்லித்தான் இறக்கிவிட்டார் என்றுதான் ஊரில் பேசுவார்கள். அப்படி பேசினால்தான் நமக்கு மரியாதை. அப்பா, எவ்வளவு அழகான திட்டமிடுதல்! மிகச்சிறியவான ஒரு பையன் உரக்கா கூறினான். எல்லோரும் அவனையே திரும்பி பார்த்தனர். அந்தணர் தலைவர் அவனை அழைத்து தலையில் கை வைத்தார். ஆம், இது திட்டமிடுதல் தான். ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக வைத்திருக்கிறோம் என்று உனக்கு புரிகிறதல்லவா? இப்படித்தான் நாம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தவறு இல்லையா? எந்த தவறும் இல்லை. மற்றவருக்கு மனமாற உதவி செய்கிறோம். நமக்கும் உதவிகள் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நாம் முக்கியம் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் கவனமாக மற்றவர் மனதில் பதியும்படி நடந்து கொள்கிறோம். ஏன் இப்படி செய்கின்றோம்? படை வீரர்கள் மற்றவர்கள் வெளியே போய்விட்டு போரிட்டு ஜெயித்து பொன்னும் பொருளுமாக ஊருக்குள் கொண்டு வந்து வீடுகளில் கொடியேற்றி வெற்றி முழக்கத்தோடு வாழ்கின்றார்கள். அவர்கள் வீரத்தை நிலைநாட்டிய பெரிய மனிதராய் தங்களை மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். வணிகர்களிடமும் நல்ல காசு இருக்கின்றது. நல்ல மரக்கலங்களை கட்டி வெளிதேசத்திற்கு போய் காற்றோடும் கடலோடும் போராடி மீண்டும் நல்ல பொருட்களோடு வந்து அரசன் முன்பு சிறப்பாக வாழ்கிறார்கள். வேளாளர்களுக்கு உணவுக்கு கவலையே இல்லை. பழமரங்களும் தானியங்களும் விளையும் விளையங்களும் அவர்களை காப்பாற்றுகின்றன. வேலை செய்தால் கூலி என்று 4வது வர்ணத்தாருக்கு உதவி செய்ய இத்தனை ஜாதிக்காரர்களும் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கும் அவர்கள் படைக்கு போகிறார்கள். வணிகர்களோடும் இருக்கின்றார்கள். வேளாளர்களுக்கும் உதவி செய்கிறார்கள். ஆனால் நாம் யாரோடு சேருவது? நமக்கு யார் துணை? நாம் யாரோடும் சேர முடியாது. நமக்கு நாமே துணை. எனவேதான் இந்த தந்திரம், இந்த திட்டமிடல் தேவையாக இருக்கின்றது. இது ஒரு வகை வாழ்க்கை. நாமும் யுத்தத்திற்கு போனால் என்ன? நாமும் வணிகம் செய்தால் என்ன? நாமும் வேளாளர்கள் போல் நிலத்தை உழுதால் என்ன? ஆகா, செய்யலாமே, ஆனால் செய்யக்கூடாது என்றும் மனுவில் போட்டிருக்கின்றது. ஏன்? அந்தண தலைவர் கேள்வி கேட்டார். அவரே பதிலும் சொன்னார். 1000 பேர் கொண்ட ஒரு ஊரில் நடுநிலையாய் கோபமென்று சிந்திக்க ஒரு 10 பேர் தேவையாக இருக்கிறது. ஆரவாரம் இல்லாமல் யோசிக்க, எதிரியின் பலத்தை அறிந்து சிந்தனை செய்ய, என்ன விவசாயம் செய்யலாம் என்பதை எல்லா பக்கமும் பார்த்து நிறைவேற்ற ஒரு தனி புத்தி தேவையாக இருக்கிறது. அந்த புத்தி அமைதியோடு இருக்க வேண்டும். அந்த அமைதிக்குத்தான் நாம் சில பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். ஜபதபங்களை செய்கின்றோம். வழிகாட்டிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வழிகாட்டிகளாக வாழ்வது சாதாரண விஷயமல்ல. அது மிகவும் பொறுப்பான செயல். எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா வித்தைகள் பற்றியும் ஞானம் வேண்டும். உழுவது பற்றியும், போர் பற்றியும், மண்பாண்டம் செய்வது பற்றியும், சிற்பம் பற்றியும், கருமாரின் வேலை பற்றியும், காற்று பற்றியும், நீர் பற்றியும், நிலம் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவென்று புரிந்திருக்க வேண்டும். நாம் வழிகாட்டிகள். ஒரு மாதிரியான விதூஷகர்கள். கூத்தில் விதூஷகன் வந்து பாட்டு பாடுவான், ஆட்டம் ஆடுவான், சிரிக்க வைப்பான். ஆனால் எல்லா கதாபாத்திரத்தோடும் அவனும் கூடவே வருவான். அவர்கள் பாடும் அத்தனை பாடலையும் அவனும் பாடுவான். மொத்த நாடகமும் அவனுக்கு மனப்பாடம். அதுதான் நம்முடைய இடம். நம்மிடம் வீரமில்லை, ஆனால் விவேகம் உண்டு. வாழ்க்கையில் எல்லா பகுதிகளை பற்றிய பாடமும் உண்டு. இந்த பாம்பு கடி செய்தி காப்பாற்றிய விஷயம் அரசருக்கு போவதால் நமக்கு ஏதேனும் லாபம் உண்டா? சற்று தொலைவில் நின்றிருந்த ஒரு இளைஞன் கேட்டான். எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். உண்டு.
என்ன அது? அரசர் மிகப்பெரிய கோயில் கட்ட ஆரம்பித்திருக்கிறார். அந்த வேலையில் நமக்கும் பங்கு வேண்டும். நாமும் அதை முன்னிறுத்தி நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு அந்த இடத்தில் முதல் இடம் வேண்டும். அந்தணர் தலைவர் அடித்து கூற அவர்கள் அமைதியாயினர். நம்மை மீறி நாம் இல்லாமல் இந்த தேசத்தில் ஒரு கல் கூட அசையக்கூடாது. ஒவ்வொரு கல்லும் நம்மை கேட்டுக்கொண்டு தான் புரள வேண்டும். வாழ்வில் அப்படிப்பட்ட கவனம் வேண்டும். அவர் சீர அந்தன இளைஞர்கள் வாயடைத்து போய் நின்றார்கள். அந்தன தலைவர் மெல்ல நடந்து அவர் குடியிருப்புக்கு திரும்பினார். அப்பேற்பட்ட குடியில் இருந்தான். மிக கவனமாக 2 இளைஞர்கள் எழுந்து ஏன் கருமாரப்புலத்தில் இருந்து சத்தமே வரவில்லை என்று யோசித்தார்கள். மெல்ல தோளில் துண்டை போட்டுக்கொண்டு கருமார்புலம் நோக்கி பேசிக்கொண்டே நடந்தனர். அந்தணர்கள் அங்கு போவதற்குள் குழந்தையின் தெற்கு பக்கத்தில் இருந்து பழையாறையிலிருந்தும் முடையாளூரிலிருந்தும் குதிரை வீரர்கள் குழந்தையின் வடக்கு பக்கமான காவிரி கரை பக்கம் வந்து சேர்ந்தனர். யானைகள் கொண்டு வரப்பட்டன. சிறு தேர் வந்து நின்றது. அந்தணர்கள் என்னவென்று தெரியாமல் கம்மாளர்களின் புலத்தின் வாசலில் திகைத்து நின்றனர். அருகே வந்த அந்தன சிறுவனை கைத்தட்டி அழைத்து உடனே ஊருக்கு போய் சகலரையும் கம்மாளர் புலத்திற்கு வரும்படி சொன்னார்கள். கம்மாளர் புலம் நோக்கி மெல்ல நடந்தனர். இடுப்பில் இருந்த 3ஆம் துண்டை அழித்து தலைக்கு கட்டிக்கொண்டு மேல் துண்டை உதறித்து தோளில் போட்டி கொண்டார்கள். அவர்கள் அந்தணர்கள் என்று உற்று பார்த்தால் ஒழிய யாருக்கும் புரியாது. அந்த பரபரப்பான கூட்டத்தில் அவர்கள் யார் எதற்காக அங்கு வருகிறார்கள் என்று கவனிக்கும்படியாக யாருமே இல்லை. யாருக்குமே அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. அடையாளம் காணாதபடி ஒதுங்கியிருந்த அந்த 2 அந்தணர்களும் என்ன நடக்கிறது என்று பார்க்க மெல்ல மெல்ல அதற்குள் நுழைந்தார்கள். அவர்கள் யாரிடமும் எதுவும் விசாரிக்கவில்லை. விசாரித்தால்தானே தான் யார் என்பது பார்ப்பார்கள். விசாரிக்காமல் மௌனமாக நிற்கும் பொழுதே ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கின்ற விஷயம் காதில் விழுந்தது. அதுவே போதுமானதாக இருந்தது. இளவரசருக்கு குழந்தையின் சேனாதிபதிகளின் வருகையும் படைகளின் வருகையும் தெரிவிக்கப்பட்டது. இளவரசர் அந்த கட்டிலை விட்டு எழுந்து உட்கார்ந்தார். அவர் எழுந்ததும் அதிகாரிச்சி வனமுடையாள் கை கூப்ப அவர் திரும்பி லேசான முறைப்புடன் அவளை பார்த்தார். ஏன் வனமுடையாள், ஏன் இப்படி செய்தாய் என்று மெல்லிய அடிக்குரலில் அதட்டினார். இப்படி செய்யாவிட்டால் தஞ்சையில் உள்ளவர்கள் என்னை மார்கால் மார்க்கை வாங்கியிருப்பார்கள். இளவரசர் வந்தது கூட தெரியாது. அங்கே என்ன செய்து கொண்டே இருக்கிறாய் என்று வாய்க்கு வந்தபடி ஏசுவார்கள். உங்களை நான் கண்டுபிடித்து தழுவ குழைந்த நூதரின் அருள், சக்தி முற்றத்து நாதரின் ஆசீர்வாதம். அப்படியா? உன் ஊர் சக்தி முற்றமா? எப்படி இருக்கின்றது கோவில்? நன்றாக இருக்கிறது. 6 கால பூஜை நடக்கின்றது. பெண்கள் திருமணத்திற்கு வந்து நேர்ந்து கொள்வதால், திருமாங்கல்யம் பலப்பட்டு இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்வதால் அந்த கோவிலுக்கு தனி சிறப்பே இருக்கின்றது. இருக்கட்டும், யார் யார் வந்திருக்கிறார்கள்? குழந்தையில் உள்ள அத்தனை உபசேனாதிகளும் வந்துவிட்டார்கள். தஞ்சைக்கு செய்தி அனுப்பிவிட்டாயா? அனுப்பி 3 நாழிகை ஆகிவிட்டது. இந்நேரம் போய் சேர்ந்திருப்பார்கள். அங்கிருந்தும் படைகள் இங்கு உங்களை நோக்கி வரக்கூடும். அதற்கு முன் நாம் கிளம்பி விடலாம். அவருக்கு கருமார்புலத்தில் இருந்து கரிசோறும் மீன் குழம்பும் தலைக்கறியும் தட்டில் கொண்டு வந்து தரப்பட்டன. எனக்கு மட்டும் கொடுத்தால் எப்படி என்று அவர் கேட்க, வீரர்கள் தனியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரி என்றதும் அவர்களும் சாப்பிடுவார்கள் என்றாள் வனமுடையாள். சாப்பிடச் சொல், நாம் தஞ்சையை நோக்கி போகின்றோம். கிட்டத்தட்ட சுற்றி நின்ற 100 பேர் நிதானமாக இளவரசர் ராஜேந்திரர் சாப்பிட துவங்கினார். அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் போலவே ருசித்து சாப்பிட்டார். இன்னும் குழம்பு கேட்டார், கறித்துண்டுகள் கேட்டார். உண்ட பிறகு வாய் கொப்பளித்தார். ஆலங்குச்சியால் பல் தேய்த்தார். மறுபடியும் கொப்பளித்தார். முகத்தை கழுவிக்கொண்டார். திருநீர் இட்டுக்கொண்டார். உடைகளை உதறி சரி செய்து கொண்டார். குழந்தையின் காவலுக்கு பொறுப்பான ஒரு உபசேனாதிபதி பெரிய சால்வையை அவர் மீது கொண்டு வந்து போர்த்தினான். அதை வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார். குதிரைகளை என்ன செய்தீர்கள் என்று வீரர்களை கேட்க, இவர்கள் துடைத்து பராமரித்து புல் விட்டு விட்டார்கள். குதிரைகள் தயாராக இருக்கின்றார்கள் என்று கருமார்கள் கை காட்டினார்கள். அந்த கருமாறு இளைஞர்கள் நோக்கி அவர் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தார். அவர்கள் விழுந்து நமஸ்கரித்தனர். இளவரசர் வாழ்க என்று மெல்லிய குரலில் கூவினர். இளவரசருக்கு முன்பு சட்டென்று ஒரு கிழவன் துணி விரித்து அதன் மீது 6-7 அம்புகளை வைத்தான். நீங்கள் சொன்ன விதம் அம்புகளை தயாரித்திருக்கிறோம். இது கனத்த அம்பு, இரும்பு, இன்னொன்று மெல்லிய இரும்பு, இன்னொன்று தாமிரத்தகடு, இன்னொன்று காரியம் சேர்த்தது. பிரம்பின் நுனியை கூர்மையாக்கி இன்னும் மிகச்சிறிய வளையம் அடித்து வெகு தூரம் போவதற்கு இந்த பிரம்பை சிவி அம்புகள் மிகவும் உதவுகின்றன. யானைகளின் மண்டையை துளைப்பதற்கு இந்த இரும்பு அம்புகள் உதவுகின்றன என்று கிழவன் எடுத்துச் சொல்ல, மறுபடியும் அவற்றை எடுத்து பார்த்துவிட்டு ஒவ்வொன்றிலும் விதவிதமான எண்ணிக்கையை சொல்லி ஓலையில் எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தார். இன்னும் நகர்ந்து புலத்தின் வெளிப்பக்கத்திற்கு வந்தார். அவரை எதிர்த்து பேசிய கருமாரி இளைஞன் கை கூப்பினான். சட்டென்று அவனை பார்த்ததும் அவன் பேசியது மொத்தமும் ஞாபகம் வந்தது. மறுபடியும் திரும்பி அருகே இருந்த வீட்டிற்குள் போய் அந்த வீட்டின் படியில் ஏறி நின்று கொண்டார். ஜனங்கள் அவரை சுற்றி நின்று கொண்டனர்.
சுற்றி எல்லா ஜனங்களையும் பார்த்தார். இங்கு வந்ததும் உங்களோடு தங்கியதும் உங்கள் உணவை உண்டதும் எனக்கு ஒரு காலம் மறக்காது. குழந்தையில் கருமார்களை நான் நன்கு அறிவேன். உங்களுடைய உழைப்புத்தான் என் வெற்றிக்கு அடித்தளம். இதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. உங்களுக்கு இன்னும் அதிகமாக சீர்கள் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். வெகு நிச்சயமாய் இப்பொழுது செய்ய முடியாவிட்டாலும் என்னுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்வேன். வெகு குறிப்பாய் இந்த இளைஞன் கேட்டு நீங்களெல்லாம் மனதில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். என்ன கோரிக்கைகள் என்பதை உங்களுக்கு இந்த நேரம் வாய்த்திருந்து சொல்ல முடியாமல் இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சந்தேகம் வரலாம். இப்பொழுது சொல்லுகிறேன். உங்கள் வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும், வீட்டிற்கு சுண்ணம் அடித்து கொள்ளவும், திண்ணை கட்டி கொள்ளவும், நல்லது கெட்டதுக்கு சங்கு ஊதிக்கொள்ளவும், தேரில் வரவும், செருப்பு அணிந்து கொள்ளவும், அதைவிட முக்கியமாய் நீங்கள் முப்புரினில் அணிந்து கொள்ளவும் நான் உத்தரவு இடுவேன். அந்த உரிமைகளை உங்களுக்கு தருவேன். இது பற்றி தஞ்சைக்கு போனவுடன் பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் பேசுவேன். ஒருவேளை ஏதேனும் காரணம் காட்டி அவர் மறுத்தால் வேண்டாமென்று வாய்த்திருந்து சொல்வாராயின் இந்த விஷயங்கள் மொத்தமும் என்னுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். என்று இந்த பூமியில் அடித்து சத்தியம் செய்து உறுதி கூறுகிறேன் என்று ராஜேந்திர சோழர் கூறினார். அவர் தரையில் இறங்கி ஓங்கி பூமியில் அடித்தார். அடித்த தூசு ஒட்டிய மண் ஏறிய உள்ளங்கையை உதறி காண்பித்தார். பெண்கள் கூட்டம் வெறியோடு குலவையிட்டது. ஆண்கள் உயிரே துணியை எறிந்து அந்தணர்கள் திகைத்தனர். முப்புரி நூலா, பூநூலா, கம்மாளர்களுக்கா? என்ன அநியாயம் இது? ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். வெகு வேகமாய் அவர்களுடைய மங்கலம் நோக்கி நடக்கத் துவங்கினர். வனமுடையாள் திகைத்தாள். இதென்ன தேவையில்லாத செயல்? இவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவதா? இது மிகப்பெரிய ஜாதி சண்டைக்கு வழிவகுக்குமே. பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பலமுறை வருத்த விஷயத்தை தான் செய்வேன் என்று சொன்னால் தேசத்திற்குள் கலகம் மூடுமே. மக்கள் இரண்டாக பிரிவார்களே. அந்தர்களுடைய செல்வாக்கு அதிகம் இருக்கின்ற இந்த காலத்தில், இவர்கள் பேச்சுக்கு அதிக மதிப்பு தருகின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்ற இந்த காலத்தில் இந்த விஷயம் குழப்பத்தை விளைவிக்குமே. இளவரசர் ராஜேந்திரர் இதை தெரிந்துதான் செய்கிறாரா அல்லது தெரியாமல் செய்கின்றாரா? இளவரசருடைய குதிரைகள் குடந்தையின் வழியாக பழையாறை நோக்கி போயின. உடையாளூர் குளத்தை சுற்றி வந்தன. அங்குள்ள மக்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள். துண்டு விசிறி அவர் பெயரை சொல்லி வாழ்க என்று கோஷமிட்டனர். கூட வந்தவன் இளவரசருக்கு அருகே வந்து, உடையாளூர் அந்தன குடியிருப்பில் உங்களுக்கு வரவேற்பு தர அந்தணர்கள் காத்திருக்கிறார்களாம் என்றான். இங்கு வரச் சொல், இல்லையெனில் வரவேற்பை வேறு எப்பொழுதானும் தரச் சொல். அவர்கள் அந்தன குடியிருப்பு பக்கம் போகாமல் குதிரையை தஞ்சையை நோக்கி திருப்பினர். வெகு சீக்கிரம் ஜாதி சண்டை வரும் என்று பின்னால் குதிரையில் தொடர்ந்து வந்த வனமுடையாளுக்கு தெரிந்துவிட்டது. செய்தியை கேட்டதும் தஞ்சை மிரண்டது. இளவரசரா, குழந்தையிலா, படைகள் இல்லாமல் வந்திருக்கிறாரா, தஞ்சையை நோக்கி கிளம்பி விட்டாரா என்றெல்லாம் வேகமாக விசாரித்தார்கள். உபசேனாதிபதிகள் அதிகம் மிரண்டார்கள். அவர்கள் படைகளுக்கு உத்தரவிட்டு எதற்கும் ஆயத்தமாக இருக்கச் சொன்னார்கள். வீட்டு வாசல்களை அலங்கரிக்கும்படி பறைமுழக்கம் செய்து உத்தரவிடப்பட்டது. கோட்டை காவல்கள் மாற்றப்பட்டன. எல்லா பக்கத்து கோட்டை வாசல்களும் பலப்படுத்தப்பட்டன. இளவரசர் வடக்கு வாசல் வழியாகத்தான் வருவார் என்று ஒருபொழுதும் கற்பனை செய்யாதே. மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ ஏன் வானத்திலிருந்து கூட குதிக்கலாம். பூமியை பிளந்து கொண்டு கூட மேலே வரலாம். எனவே எந்த நேரமும் விழிப்பாகவும் துடிப்பாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று உபசேனாதிபதிகள் உரக்க கத்தினர். கைப்பிரம்புகளை தரையில் அடித்து உத்தரவிட்டார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.